வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதா. 2026 தேர்தல் கூட்டணி சற்று முன் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் வெளியிட்ட ஒரு பரபரப்பு செய்தியா. வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் இன்னும் 4 காலமாக மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையை பொறுத்தவரை ஆளும் திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதியிலுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் இந்த இரு பெரிய திராவிட கட்சிகளிலுமே தனது தொகுதி பங்கீடு கூட்டணி என்பதை முழுமையான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அரசியல் களமானதே நன்கு சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. இந்த நிலையில்தான் அதாவது பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் மக்கள் விரும்பும் கட்சி கூட்டணி என்பது அமைந்தால் கண்டிப்பாக தேமுதிக அந்த கூட்டணி தான் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி அமைப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அமைச்சரவையிலும் நாங்கள் கண்டிப்பாக இடம் பிடிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி கேப்டன் இருக்கும்போது அவர் செய்த உதவியும் நல்ல மனதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது இன்று மதுரையில் செய்தியாளர் சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுள்ள 234 தொகுதிகளில் 4 கட்ட பயணம் என்பது முடிவடையும் பொழுதுதான் நாங்கள் தேர்தலுக்கு முன் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று ஒரே கட்சியாக தேமுதிக தான் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். எத்தனையோ தோல்விகளை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ வெற்றிகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ துரோகங்களை கடந்து தொண்டர்கள் ஆதரவோடு தான் ஒரு மகத்தான கழகமாக தேமுதிக உருவாகி இருக்கிறது. கேப்டன் உருவாக்கிய இந்த இயக்கத்தை கண்டிப்பாக மக்கள் விரும்பும் ஒரு நல்ல இயக்கமாக நாங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துவோம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி 2026 தேர்தல் வரும்பொழுது மீண்டும் நாங்கள் வெற்றி கூட்டணிதான் வெற்றி வேட்பாளருடன் மக்களை சந்திப்பேன் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் விரும்பும் கட்சியில் கண்டிப்பாக கூட்டணி என்பது நாங்கள் அமைப்போம் என்றும் அதற்கான வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், அதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலில் வெற்றிக்கு ஒரு அச்சாரமாக அமையும். அனைவரும் கண்டிப்பாக ஜனவரி 9 கடலூரில் நடக்கும் மாநாடானது தமிழகத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாநாடாகத்தான் நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்று அதற்கான வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தேமுதிகவின் தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி கடலூர் நடக்கும் மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் கடலூர் நடக்கும் மாநாட்டிற்கு அனைத்து தேமுதிக அதாவது கட்சியின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு ஆர்வமாக தனது குடும்பங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.